சரி ஆரம்பிக்கலாமா இப்போ? ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் தெரிய வைக்க போறோம். நம்மளும் தெரிஞ்சுக்க போறோம் தானே இப்ப. எத பத்தி? WCC அந்த ஷோவ பத்தி தானே. ஓ! அந்த ஷோவா? ஓகே. அத பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்மளும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேலையா இருந்தோம். பேச முடியல. ஆனா பார்த்து எல்லாம் வச்சுக்கிட்டோம். தேவையான விஷயம்லாம் தொண்டை கட்டிருச்சு. நீ சொல்லு பரவால்ல, பாப்ப. பரவால்ல. தொண்ட கட்டிருச்சுன்னா நீ ரெஸ்ட் பண்ணு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சிருந்தோம். ஒப்பீனியன் டாக்ன்னு. அதுல நம்ம எல்லாமே டீகோட் பண்ணியிருப்போம். ஒப்பீனியன் சொல்லியிருப்போம். பட் பிபினால அடைச்சுட்டாங்க. ஆமா. நம்மளும் நெறைய அதுல சர்ச் பண்ணி நெறைய எடுத்து பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த ரூல்ஸ் கொஞ்சம் மீறினனால அடிச்சுட்டாங்க. இதுல ரூல்ஸ் மீறாம கரெக்ட்டா போடணுன்ட்டு தான் புது விஷயத்த கொண்டு வந்து புதுசா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாரி யாருனா செஞ்சிருக்காங்களான்னு சர்ச் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் கம்மியான ஆளுங்க தான் செஞ்சிருந்தாங்க தானே பாப்பு. ஆமா. கம்மியான ஆள் செஞ்சனால இப்ப நம்ம அத செய்ய போறோம். இப்ப நம்ம ஆரம்பம் வந்து ஆரம்பிச்சு நல்லா வெற்றிய தேடி போப்போறோம். அதுதானே ஆமா. சொல்ல வந்த? அதையும் சொல்ல வந்தேன். WCCன்னு சொல்ல வந்தேன். ஓ! சரி. WCC பத்தி உள்ள போயிடலாமா? ரொம்ப பேசிட்டே இருந்தாலும் என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு விஷயத்துக்கு ம். போலன்னு கண்டிப்பா, நெனைக்கிறேன். கண்டிப்பா போலாம். சரி. அப்ப நம்ம வந்து இதுல எப்பவுமே பெர்ஃபெக்ட் காம்போன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோடனா சிரிப்பு ரொம்ப சிரிப்பா இருக்கும். அவங்கள பார்த்தாலே சிரிப்பு வந்துரும். இந்த சினிமால இருக்கிற சில பேர் மாரி காமெடியன்ஸ் மாரி இந்த மாரி இந்த ஷோக்குன்னு சில பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே சிரிப்பு வரும். அவங்க காமெடி பண்ணாக்க அவங்க உண்மையிலேயே சிரிப்பு வரும். அந்த மாரி யாராவது இதுல இருப்பாங்களா? நம்ப ஃபுல் நேம் சொல்ல வேணாம். 2 இது பண்ணி சொல்லிக்கலாம். சரி அப்படி சொல்லணும்னா கண்டிப்பா பியூவும், கேயூவும் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சொல்லவே வேணாம். ஆர்யாவும் நல்லா பண்ணுவாருல்ல. அவர் சீனியர் இல்ல. அவரு இல்லாம எப்படி? அவரு இருக்காருன்னு நம்ம ப்ரோமோல பாத்தே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. ஆனா கேயூ இல்லையே! தெரியலையே. கேள்விப்பட்டு நீ கேள்விப்பட்ட வரைக்கும்? கேள்விப்பட்ட வரைக்கும் தெரியல. மேபி லாஸ்ட் சீசன்ல ரொம்ப அவர் பேர் அடிபட்டனால வரலையோ என்னமோன்னு தோணுது. ஆனா எல்லார் பேரும் தான் ரொம்ப அடிபட்டுச்சு போல. அதுக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் சூடு சொரணம் இருக்கும். சில பேத்துக்கு இருக்காதுல்ல. அப்படின்னு நெனைக்கிறேன். ஓ! சரி. அப்ப அதுக்குள்ள போ வேணாம். மத்த விஷயத்துக்கு நம்ம போயிடலாமா அடுத்த கட்டம்? அடுத்த கட்டம் போலாம். பட் ஆனா வந்து ஏன் இத்தன ப்ரோமோல வந்து எதுலயுமே வந்து ஆங்கரோட காட்டவே இல்ல? எப்பவுமே ஆங்கரோட கூப்ட்டு காட்டிருவாங்கல்ல. ஆனா எல்லா சீசனும் ஆர்யா இருக்கிற மாரி இந்த சீசனும் ஆர்யா கண்டிப்பா வருவாருன்னு தான் நான் நெனைக்கிறேன். நீ நெனைக்கிறியா பாப்பா அதயே? ஆங்கர சொல்றியா? ஆமா. அவரு வருவாரு. ஏன்னா அவரு பெர்மனன்ட்ன்னு நானும் நெனைக்கிறேன். பட் புதுசா ஒருத்தவங்கள இறக்க போறாங்க போல. பிபில உள்ளவங்கள. நானும் நெறைய இத பத்தி பேசணும்னு இருக்கிறப்ப, நெறைய தேடி பார்க்குறப்ப, ஆமா நெறையா பேரு கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி கொண்டு வாங்க. பெஸ்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும்ன்ட்டு. ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணு புரியல போல. பெஸ்ட்டா கொண்டு போறாங்கன்னா, இதெல்லாமே முதல்ல ரிவீல் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா பெஸ்ட்டா கொண்டு போறதுனால இதெல்லாம் ரிவீல் பண்ணாம இப்படி இழுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு அந்த ஒரு பெரிய ஷோ. இவங்களோட ஷோலயே அவங்க பெரிய ஷோல. அதுல இப்படிதான் இழுத்து இழுத்து அந்த ஷோ என்ன ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கும் தெரிஞ்சுச்சு தானே பாப்பு? ஆமா எனக்கும் தெரிஞ்சுச்சு. அதனால தான் நான் என்னோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து வரதான் போறாங்களோன்னு தோணுது. ஏன்னா அந்த ப்ரோமோவ வெளியாக்கவே இல்ல. ஆர்ஐ வந்து எந்த ப்ரோமோலயும் வரல. ஸோ அதனால அது கண்டிப்பா அவங்க இருக்க போறாங்களோ! இத வச்சு தான் ஓட்ட போறாங்களோன்னு மாரி தோணுது. ஆனா இந்த ஷோ நெறைய பேர் வெறுக்குறாங்க. இது ஒரு டாக்ஸிக் ஷோன்னு தானே சொல்றாங்க பாப்பு? இது டாக்ஸிக் ஷோ தானே! இதுல உனக்கு டவுட் இருக்கா? டவுட் இருக்கு. ஏன்னா டாக்ஸிக் ஷோவா ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சா பார்த்தாக்கா இல்ல. வேற டீம் மாறுனனால எல்லாருமே சொன்ன விஷயத்த வச்சு பார்த்தாக்கா, வேற டீம் மாறுனனால டாக்ஸிக் ஷோவா மட்டும் தான் இது இருந்துச்சு. அந்த மாரி கருத்து தான் எனக்கு இருக்கு. உனக்கு பாப்பு? ஆமா. அதுதான் உண்மை. ஏன்னா இருக்கிறப்ப அந்த டீம் அதாவது டீம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம யார சொல்றோன்ட்டு. ஸோ அந்த டீம் இருக்கிற வரைக்கும் இது ரொம்ப ஃபன்னா, நேச்சுரலா போயிட்டு இருந்துச்சு. அவங்க இல்லன்னு போது, குக்கு கூட வந்து சமைக்க தெரியாத குக்கு தான் வந்து வின்னர் ஆகுற அளவுக்கு ஆயிருச்சு. ஆமா. அவங்க தானே வேற சேனல்ல இதே மாரி ஷோ பண்ணி நல்லா பெஸ்ட்டா குடுத்தவங்கனால உண்மையிலேயே சிறப்பா இருந்துச்சு. 2 ஷோவும் பார்க்குறப்ப கம்பேர் பண்றப்ப எனக்கு அந்த ஷோ ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உனக்கு அத பார்த்தியா நீ பாப்பு? நான் பார்த்தேன். உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. சரி அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப நம்ம ப்ரோமோக்குள்ள போவோமா? ம். ஆமா. ப்ரோமோக்குள்ள போறப்ப, நீ ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 பார்த்தியா பாப்பு? ஆமா. நான் ப்ரோமோ 1, 2, 3 பார்த்தேன். ஆல்ரெடி நம்ம இந்த சேனல்ல கூட ப்ரோமோ 1 பத்தி சொல்லியிருந்தோம் வரப்போகுதுன்ட்டு. ஸோ அத நம்ம டீகோட் பண்ணல. இப்ப டீகோட் பண்ணுவோமா? அதாவது கருத்து தானே பாப்பு? ஆமா. கருத்து, ஒப்பீனியன். சரி நீ சொல்லு ப்ரோமோ 1 பத்தி நீ என்ன நினைக்கிற? ஃபுல்லா பார்த்தியா? எல்லாமே இது பண்ணி ஆ புரிஞ்சுச்சா உனக்கு? இரு நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்ததுல வந்து பழைய ஆள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது யார் யார் இருக்காங்களோ, பியு, ஆர்ஏ பேர்லாம் வேணாம். ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்கலாம் இருந்தாங்க. ஸோ அவங்கலாம் இருக்கிறத வச்சு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, இவங்க தான் ஹைலைட்டா இதில வைக்க போறாங்களோன்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா பேலன்ஸ் யாரையும் காணோம். அப்படின்னா இந்த ஷோ இவங்களலாம் வைக்க போறாங்கன்னா சிறப்பா இருக்குமா பாப்பு? என்டர்டெயின்மெண்ட்னா முக்கியமா இருக்குமா? பியு அவரு இருக்கிறனால என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா நீ சொன்ன மாரி அவரு இருந்தாரு இதுக்கு முன்னுக்க கூட. அவர தான் செய்ய விடலையே! ஓ! நெறைய காமெண்ட்ல போட்டு இவர் நல்லா பண்ணல, இவர் கிரிஞ்ச் பண்றாரு அப்படியெல்லாம் சொன்னாங்களா? அவர் வளைஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவரே தான் அவர் வாயால சொல்லி, அந்த டீம் அப்படி சொல்ல சொன்னாங்களா என்னன்னு தெரியல. சொல்லிட்டு அவர் வந்து மத்தவங்களுக்கு வழியுறுத்துற மாரி ஒரு விஷயத்த அந்த டீம் பண்ண சொன்னாங்களா என்னன்னு தெரியல. பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஷோ ஃபுல்லா கடைசி வரைக்கும். அது நீ கவனிச்ச தானே? நான் கவனிச்சேன். கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அவர் பண்ணது போன வாட்டி. இந்த வாட்டி அவர் கொஞ்சம் ஹைலைட்டா பண்ணுவாருன்னு நம்புறேன். ஏன்னா கேயு வரலல்ல. சரி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சொல்லிட்டோம் தானே இப்ப பாப்பு? ஹோஸ்ட் விஷயம் நம்ம அப்ப பேசிட்டோம். உனக்கு புடிச்ச சீசன் எது பாப்பான்னா? ஏதோ எனக்கு மத்தவங்கலாம் கீழ வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்மளுடைய சொல்லுவோமே. எனக்கு சீசன் 1, 2, 3 ரொம்ப பிடிக்கும். அதுல 2 கொஞ்சம் ஹைலைட்டா பிடிக்கும். ஆமா நானும் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப 2 தான் சீசன் 2 இந்த WCC 2 தான் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. எபிக்ன்னு சொல்றாங்க. அதுல என்ன அவ்வளோ ஸ்பெஷல்னு நீ நினைக்கிற? மத்த சீசன்ல இல்லாதது?
மத்த சீசன்ல இல்லாத கான்டெஸ்டன்ட் தான் நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த கான்டெஸ்டன்டும் சரி, எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு. அந்த கான்டெஸ்டன்ட் அந்த ஷோவ கரெக்ட்டான வழியில கொண்டு போய் இது பண்ணியிருக்காங்க. அந்த டீமும் அந்த கான்டெஸ்டும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குன்னு சொல்ல வரியா அப்ப? ஆமா, ஒரு ஷோன்னு இருந்தா கான்டெஸ்டன்ட், அந்த டீம், அப்புறம் அந்த ஆங்கர், அப்புறம் அந்த கோமாளிஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தானே! ஒரே விஷயத்த வச்சு ஓட்ட முடியாதுல்ல. நீ சொல்றத பார்த்தாலும் ஆமா சரிதான். இப்ப நம்ம அந்த இடத்துல வேலை செஞ்சாலும் நம்மளோட எண்ணம் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி அடுத்த கட்டத்தா அடுத்த விஷயத்துக்கு போவோம். என்ன சொன்ன? இல்ல ப்ரோமோ 2 பத்தி பேசலையா? ப்ரோமோ நீ மொத்தமா மொத்தமா சொல்லிட்டேன்னு நெனச்சோம். இல்லையே ப்ரோமோ 2க்கு இன்னும் போலியே. சரி அப்ப ப்ரோமோ 2 பத்தி சொல்லு. சிரிப்பா தான் இருக்குல்ல. ஆமா புதுசா சரி. இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்வோம். அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க நம்புவோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நாங்க தான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். நாங்களுக்கு எடிட்ல போறது வந்து விருப்பம் இல்ல அவ்வளோ. அதனால வந்து பேசுறத வந்து அப்படியே இருக்கட்டும்னு யோசிக்கிறேன். சரி ப்ரோமோ 2 பத்தி நீ பாத்தியா ஃபுல்லா? ஆ அதுல உனக்கு என்ன புரிஞ்சுச்சு? ப்ரோமோ 2 பார்த்து எனக்கு பத்திக்கிட்டு தான் வந்துச்சு. புரியிறத விட பத்திக்கிட்டு வந்துச்சு சொல்லலாம். ஏன்னா இங்கேயும் பிஆர் டீம கொண்டு வந்துட்டாங்கன்னு இருக்கிறப்போ, இது எப்படி இருக்கும்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அப்பன்னா ப்ரோமோ 2ல பத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா, ப்ரோமோ 3ல வந்து பொளந்து விட்டு எரியுமோ? ப்ரோமோ 3ல கொழுந்து விட்டு எரியல. குறுக்க வந்துட்டாரு சார். சரி, சரி, சரி. அது அப்புறம் பேசுவோம். ஓ! அவர பார்த்தோனே உடனே எரிஞ்சிருச்சா என்ன? இல்ல, இல்ல. அவர பார்த்து ஆனா எரியலாம் இல்ல. அவரோட ஷோ வந்து அவரு நெறைய ஷோ பண்றாரு. அவரோட வே வந்து நல்லா இருந்துச்சு தானா? இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஜட்ஜ்ன்னு வந்துட்டா, இரு ப்ரோமோ 2வே முடிக்கல. ஏன் ப்ரோமோ 3க்கு போற? இரு, இரு. இல்ல கொழுந்து விட்டு எரியணும்னு சொன்னேன்ல பப்ப அதான். சரி ப்ரோமோ 2லயே நிப்பாட்டுவோம். ப்ரோமோ 2ல வந்து பிபில இருந்த ஒருத்தவங்க வந்து இதுல வராங்க. நம்ம ஆல்ரெடி அவங்கள பத்தி நெறைய பேசிட்டோம் பிபி ஷோலயே. ஸோ அவங்க ஒரு பிஆர் குயினா, கிங்கா என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுலயும் அதுல வந்து அந்த விஷயம் கொண்டு வந்துட்டாங்கன்னு நம்மளுக்கு தோணுது. உனக்கு தோணுதா? ஆமா லைட்டா தோணுச்சு தான். இது அப்படியே அந்த பெரிய ஷோ மாரியே கொண்டு போறாங்களோன்னுட்டு. ஆமா. அந்த பெரிய ஷோ மாரி கொண்டு போறாங்கன்னு எனக்கும் தோணுச்சு. ஏன்னா வந்து இப்ப பாரு நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டாலே நம்மளுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு காமெண்ட் பண்றாங்களோ இல்லையோ, பிஆர் டீம் வந்து கண்டிப்பா காமெண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும். ஆமா சொல்ல ப்ரோமோ 1ல கூட எல்லாருமே இருக்கிற ஆளுங்க தான் இருக்காங்கல்ல பக்க. ஆமா. ப்ரோமோ 1ல இருக்கிற ஆளுங்க தான் இருக்காங்க. ப்ரோமோ 2ல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும், தெரிய வைக்கணும் தானே பக்க. தெரிய வச்சா தானே வாவ்ன்னு சொல்லிட்டு பிஆர் டீம் கிளம்பி காமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான். அது நீ சொல்றது சரிதான். போன வாட்டி நம்ம வேற விஷயத்த பத்தி பேசியிருந்தாலும் இப்படிதான் பிஆர் டீம் கிளம்பி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா என்னத்த கடைசியா சாதிச்சாங்கன்னு தெரியல தானே. ம். பரவால்ல அவங்களும் சம்பாரிக்கிறாங்க தானே விட்டுருவோம் அவங்கள. சம்பாரிக்கிறதுக்காக தான் பிஆர் டீம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அத விட்டுட்டு நம்ம இப்ப ப்ரோமோ 3க்கு போவோமா? ப்ரோமோ 3ல என்னன்னா, அந்த புதுசா வந்த ஒரு 3வது ஜட்ஜ். ஜட்ஜ் பண்றாங்கல்ல, அவரு எப்படி பண்ணுவாருன்னு நீ நினைக்கிற பக்க? அவரு எப்படி பண்ணுவாருன்றத விட எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே இருந்த ஜட்ஜே ஒழுங்கா பண்ணலன்னு இருக்கிறப்போ, இவரும் அவங்க பேச்ச கேட்டுட்டு தான் பண்ண போறாரு. ஏன்னா அவரோட ஷோ நீ பார்த்திருக்கியா? அவரோட இதெல்லாம். இல்லையே! நீ பார்த்தது இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸு, அப்புறம் சில சில ஷோ பார்த்துருக்கோம். அவரு வந்து ரொம்ப ஹானஸ்ட்டா பேசுவாரு. ஆனா அவர பார்க்கறதுக்கு ஒரு மாரி டெரரா தான் இருக்காரு இல்ல பாப்பு உனக்கு? டெரரானவர் தான். அவரு வந்து இருக்கிறத வந்து சொல்லுவாரு. அந்த மாரி ஒரு ஜட்ஜ் தான். ஆனா இதுல வந்து இருக்கிறத சொல்ல மாட்டாரு. அந்த டீம் பேச்ச கேட்டு ஆடி அவர் பேரும் கெட்டு தான் போகும். அப்ப அவரையும் எடுத்து இங்க யூஸ் பண்ணி எப்பவுமே பண்ற விஷயம், இந்த சேனல் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல எல்லாத்தையும், அத பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்றியா பாப்பா? ஆமா, இந்த சேனல் வந்து ஒருத்தவங்கள யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இன்னொருத்தவங்கள பிஆர் டீம கூப்பிட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு காசு தானே வேணும். அதுக்காக அத ஒண்ணு பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த 3ஆவதா வந்த ஜட்ஜும் எப்ப போல தான் இருக்கும். பெருசா எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படியா? ஆமா, அப்படிதான். ஒண்ணுமே இல்ல. ஆனா ஆனா இன்னொரு விஷயம் நீ நோட் பண்ணணும். இப்ப ரொம்ப அடி வாங்கிருச்சு. ரொம்ப அடி வாங்குனனால போன சீசன், இந்த சீசன்ல என்ன ட்ரை பண்ணுவாங்க? நோட் பண்ணணும்னு சொன்னேன்னு நெனச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு வரும், வராது, வரும், வரும். இருக்கு, இல்ல, இருக்கு, இல்ல. அந்த மாரி கழிச்சு தான் இந்த WCCயே ஆமா ஆரம்பிக்க போறாங்கன்னு நியூஸ் நம்மளுக்கு வந்துச்சு தானே? ஆமா. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? அந்த பிரச்சனைனால நல்லா பிளான் பண்ணி கொண்டு வராங்களா என்ன அப்பப்ப? ஆமா. ஏன்னா நம்ம பிபிலே ஆல்ரெடி நம்ம யோசிச்ச மாரி தான் நடந்துச்சு. போன பிபி வந்து ஊத்திக்கிச்சு. அதனால இந்த பிபி வந்து கிரேட்டா இருக்கும். அந்த மாரி ஒரு கான்டெஸ்டன்ட் கொண்டு வராங்கன்னு சொன்ன மாரி நடந்துருச்சு. அந்த மாரி தான் கொண்டு வந்தாங்க. பிஆர் டீம்ல ஒண்ணு அசிங்கப்படுத்தியும் ஆயிருச்சு. ம். ஸோ, இந்த சீசன்லயும் பிஆர் டீம் கரெக்ட்டா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது WCCல. ஆமா. அப்ப நம்ம இத பத்தியெல்லாம் பேசுறதுக்கு நம்மள மாரி இன்னும் நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு, இத பத்தி நெறைய சர்ச் பண்ணிட்டு பேசுறதுக்கு நெறைய பேர் பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுலயும் நம்ம ஒரு ஆள் தான். அப்ப நீ மொத்தமா இந்த ஷோ வந்து உனக்கு என்ன புரியுது? இந்த ஷோ எப்படி போகுதுன்னு புரியுதுன்னா, ஒரு பிஆர் டீம் வச்சு போகுது. ஒரு ஆளு. இன்னொரு விஷயம் வந்து கோமாளி வந்து ரொம்ப கம்மியான கோமாளி தான் இருக்காங்கன்னு நம்ம நம்புறோம் ஸ்ட்ராங்கா. என்ன புரியுதுன்னா, நீ ஷோக்குள்ளேயே போயிட்ட. நான் சொன்னது என்ன புரியுதுன்னா, நம்மளுக்கு இதுக்கப்புறம் 3 வேளையும் சோறு இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கு கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. அதுதானே பாப்பு? அது கண்டிப்பா. ஏன்னா அவங்கலாம் குக் பண்றாங்களோ இல்லையோ நம்ம குக் பண்ண போறோம்ல. அதாவது நம்ம நல்லா செஞ்சா, நல்லா செஞ்சாங்கன்னு சொல்லப் போறோம். நல்லா செய்யலன்னா, நல்லா செய்யலன்னு சொல்லப் போறோம். அப்படிதானே பாப்பு? ஆமா, இருக்கிறத தான் சொல்ல போறோம். ஃபன் பண்ணாங்கன்னா, ஃபன் பண்றாங்கன்னு தானே சொல்ல முடியும். ஆமா, சிரிப்பு வந்துச்சுன்னா வாய விட்டு சிரிக்க தானே போறோம் பாப்பு. அந்த மாரி தானே? அந்த மாரி தான். சரி, அப்ப எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? அன்எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? அத பார்க்கலாமா பாப்பு? ம். அதாவது எக்ஸ்பெக்டேஷன், ரியாலிட்டி. அத சொல்ல வந்து வேற எங்கெங்கேயோ போயிட்டேன். சரி, சரி பார்க்கலாம். சரி அத பத்தி சொல்லு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஷோ எப்படி இருக்கும்? ரியாலிட்டி இந்த ஷோ எப்படி இருக்கும்? எக்ஸ்பெக்டேஷன் வந்து போன சீசன் வந்து ரொம்ப ஃப்ளாப் ஆனனால, இந்த சீசன் வந்து ஹிட் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு.
ம். ரியாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, சிம்பிள். ரொம்ப சிம்பிளா சொல்லிர்லாம். நம்ம அத சொன்ன மாரி தான் பிஆர் டீம் வச்சு ஓட்டப் போறாங்க. 2வது விஷயம் வந்து நல்ல ஒரு சமைக்கிற ஆள எடுத்துட்டு வருவாங்களான்னு பார்த்தா, கொஞ்சம் கம்மியா தான் தோணுது. உனக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா, அப்படியெல்லாம் பெருசா தெரியல. பார்ப்போம். நம்மளுக்கு கன்டென்ட் கிடைக்குதான்னு தான் தோணுது. நெறைய கன்டென்ட் கிடைச்சா அத பத்தி பேசுவோம்ல பாப்பு. அந்த மாரி தான் தோணுச்சு. இந்த ஷோ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப தான் ப்ரோமோ 3 ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் பேசுறதுக்கு நம்ம வந்திருக்கோம் தானே பாப்பு. அப்ப ஆம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சோம். அவரு பாடிக்கிட்டு இருந்தாரே, அவரு சமைக்க போறாரா? இல்ல அந்த மாரி இந்த வேடிக்கையான ஆளா மாறப் போறாரா? அதாவது அந்த காமெடி பண்ற ஆளா? அ உனக்கே தெரியும். பாடுறவங்கள தூக்கிட்டு வந்து சமைக்க வைக்கிறது ஆனா தான் அவர வேல. உனக்கு தெரியுமா அதுக்கு முன்னக்கு? பாடுவாருன்னு தெரியும். பார்த்துருக்கேன். சில ஷோலலாம் வருவாரு. ஆனா இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டீஸ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் கிரிஞ்சுன்னு சொல்லலாம். பாடுற ஆள இங்க போடுவாங்க. டான்ஸ் ஆடுற ஆள அங்க போடுவாங்க. வேற வேற விஷயத்த கலந்து கலந்து அப்படியே கொண்டு போவாங்க. அது உனக்கு தெரியும் தானே பாப்பு? ஆமா. ஏன்னா வந்து அவங்க இந்த கோமாளி ஷோவ வந்து கோமாளி ஷோ மட்டும் இல்ல. இந்த சேனலே ஒரு கோமாளி மாரி தானே இருக்கும். அதனால தான் அப்படி கொண்டு போறாங்க. ஆமா, ஆமா. நீ பார்த்தன்னா இவங்களோட விஷயத்த வந்து இவங்க சொந்தமா இவங்களுக்குன்னு ஒரு பேனல் வச்சுக்கல. எல்லாருமே மொத்தமா இன்வெஸ்டர் அந்த மாரி வச்சு தான் செய்றாங்க. நெறைய விஷயம் நம்மளுக்கு அங்கேயே போய் பார்க்கல. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் இந்த சேனல் வந்து நெறைய இன்வெஸ்டர் தான் இறங்கி செய்றாங்கன்னு தானே பாப்பேன். ஆமா. ஏன்னா வந்து நார்மலா நம்ம பார்த்தாலே எல்லா எல்லா மத்த சேனல் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே, அந்த மத்த சேனல் வந்து ஒரே ஒரு இதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர்ன்னு இருப்பாங்க. ஆனா இதுக்கு தொட்டதுக்கெல்லாம் ப்ரொடியூசர், தொட்டதுக்கெல்லாம் ஸ்பான்சர்ன்னு தான் இருக்கு. ஆமா. இத பத்தி பேசுறதுனால இத பத்தி சர்ச் பண்ணி பார்க்குறப்ப போட்டுருந்துச்சு தான். நம்மலாம் நீங்கலாம் எல்லாருமே போய் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த சேனல் பெஸ்ட்டான சேனல் கூட இல்ல. தானே பாப்பேன். டாப் 10ல கூட வரல. ஸோ நம்ம வந்து கன்டென்ட் கிடைக்குமான்னு நீ மொத கேட்டிருந்த. கண்டிப்பா கன்டென்ட் கிடைக்கும். ஏன்னா இவங்களோட தொட்டதெல்லாம் கன்டென்ட் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே கிரிஞ்ச் கன்டென்ட் தான். அதனால தான் நம்மளும் இங்க சுத்திட்டு இருக்கோம் தானே பாப்பேன். ஆமா. நம்மளும் இங்க ஏன் சுத்துறோம்னா, இதான் மொத காரணம். ஆமா. அப்ப நம்மள மாரி நெறைய பேர் இந்த விஷயத்த சேமா நினைப்பாங்கன்னு நெனைக்கிறோம். சரி அவர் பாட வந்திருக்காரா? சமைக்க வந்திருக்காரா? எதுக்கு அவரு இந்த ப்ரோமோல வந்திருக்காரு? நான் மொத பார்க்குறப்போ நெனச்சேன், ஓகே இந்த ஒரு சாங் செய்றதுக்காக வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு நெனச்சேன். நானும் அதான் நெனச்சேன். அப்ப நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நெறைய பேர் இவரு எதுக்கு வந்திருக்காரு அப்படியே போறப்ப எனக்கும் தோணுச்சு. ஆமால்ல பாடுறதுக்கு ஏன் இவரு இங்க வந்திருக்காரு? இந்த சேனல் இப்படிதான் வேற பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் இவரு ஏதோ பண்ண போறாரோ! அந்த மாரி தோணுது. உனக்கு பாப்ப? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஆல்ரெடி மத்த ஷோல வந்து ஃபன் பண்ற மாரி வருவாரு. ஸோ மேபி அவரு காமெடியா இருந்தா பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா குக்கா இருந்தா ரொம்ப நல்லா இருக்காதுன்னு நம்ம நெனைக்கிறோம். நீ என்ன நெனைக்கிற? அப்புறம் கோமாளியா இருந்தா அவரு அந்த எஸ்ஏல ஆரம்பிப்பாரு. அவரு மாரி இருப்பாரோ? ஏன்னா பார்க்க கொஞ்சம் சேமா இருக்காங்கல்ல. உனக்கு பார்த்தோனே இருந்துச்சா ஆனா? இப்ப எனக்கு பார்த்தோனே இருந்துச்சு தான். கண்டிப்பா அப்படிதான் இருப்பாரு நம்மளும் நெனைக்கிறேன். அந்த மொத ப்ரோமோ 2வது ப்ரோமோல வந்தார்ல எஸ்ஏ, ம். அவரு மாரி தான் இவரு இருப்பாரு. கண்டிப்பா பாருங்க அவரு மாரி தான் இருப்பாரு. நம்ப எண்ணம். ஆனா அவரு அந்த அளவுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவரு நல்லா தான் செய்வாரு. ஆனா காமெடி அந்த அளவுக்கு இருக்குமான்னு பாத்தாக்கா, அவருக்கு ஏதாவது வேலை செஞ்சா அந்த வேலைய செஞ்சுகிட்டு இருப்பாரு. நெறைய தடவ கவனிச்சு பார்த்தா உனக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே பாப்ப? ஆமா இந்த பிஆர் டீம்ல ஒருத்தவங்க வராங்களா அவங்க, அப்புறம் இந்த எஸ்ஏ, அப்புறம் இப்ப பாடுற இவரு, இவங்க எல்லாமே ஒரே கேட்டகரி தான். ஸோ அப்படிதான் பண்ணுவாங்க. நீ வேணா பாரேன். இதுதான் நடக்கும். சரி. அப்பன்னா இதுல சந்தோஷமான விஷயம் என்ன? துக்கமான விஷயம் ஏதாவது இருக்கா பாப்பா உனக்கு? சந்தோஷமான விஷயம், துக்கமான விஷயம்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. கன்டென்ட் கிடைச்சா போதும்னு தான் இருக்கு. அதுதான் சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு பாப்ப. எல்லாத்துக்குமே கன்டென்ட் கிடைச்சிருக்கு. துக்கமான விஷயம் கன்டென்ட் கிடைக்கலன்னா தான் துக்கமான விஷயம் தானே பாப்ப. இது முடிச்சு அடுத்த வருஷத்தோட அடுத்தடுத்தது வரும். அதனால அடுத்த வருஷம் பேசுவோம். இந்த வருஷத்தோட இந்த ஷோவ பத்தி இப்ப மொத பேசுவோம் தானே பாப்ப. ஆமா. இதுதான் இப்போதைக்கு நம்ம பேசியிருக்கோம். நான் நெனைக்கிறேன், ரொம்ப ரொம்ப இழுத்துட்டோம்னு நெனைக்கிறேன். போதும்னு நெனைக்கிறேன். நீ என்ன நெனைக்கிற? அப்ப முடிச்சுக்கலாம். இதுல முக்கியமான விஷயம்லாம் நம்ம சொல்லிட்டோமான்னு நெனைக்கிறேன். என்ன பாப்ப இல்ல மறந்துட்டோமா? அப்படி ஏதாவது? கண்டிப்பா முழுசா சொல்றதுக்கு நம்ம ரோபோட் கிடையாது. நம்மளுக்கு எது தெரிஞ்சிருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க விட்டுருப்போம். ஸோ சொல்றத சொல்லிட்டோம்னு நெனைக்கிறேன். ஹைலைட்டான ஆமா. விஷயம். கொஞ்ச நேரம் இரு. அவரு அந்த ஏற்கனவே உள்ள செஃப் அதான் செல்லக்குட்டி. அவரு விளையாண்டுட்டு இருப்பாரா? அவரு ஏன் இந்த ஷோக்கு வரல? ஒரு வேள வரும் ஒரு 4 செஃப்போ? அப்படி எனக்கு தோணல. ஏன்னா நான் பார்க்குறப்போ நெறைய இடத்துல பார்த்தேன். அவரு வந்து ரொம்ப கோவமா இருந்தாரு அப்படியெல்லாம் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் இன்னும் சர்ச் பண்ணல. ஏதாவது இன்ட்ரியூ எதுனா குடுத்திருந்தாரா? நான் பாப்பேன். நான் பாக்கலையே! நானும் பார்க்கல. இதுக்கப்புறம் பார்த்துட்டு அத பத்தி பேசலாம்னு இருக்கேன். இது இப்போதைக்கு போதும்னு ஆனா நெனைக்கிறேன். லாஸ்ட்டா அவரு சொல்லியிருந்தாரு. அவரு அந்த எம்எம் டீம்ல இருந்து அவரு புடிக்கிறனால தான் இருந்தாரு. அந்த எம்எம் டீம் கூப்பிடலன்னா அவரு வரமாட்டாருன்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேள அந்த டீமே இல்லையோ! அவரு வராதனால அப்படின்னு நினைக்கிறேன் தான் பாப்பேன். ஆ எனக்கு இத வந்து எம்எம் டீமே எடுத்து பண்றாங்களா? இல்ல வேற டீம் பண்றாங்களான்னு எனக்கு புரியல. ஸோ அத புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் இதெல்லாம் பேச முடியும். அப்ப நம்மளுக்கும் ஒண்ணும் புரியல தான். சரி எம்எம் டீம் பண்ணாங்கன்னா, அதையும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரிய வைப்போம். தானே பாப்பேன். ஆமா. இப்போதைக்கு இது மட்டும் தான் நம்ப முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது பேசி முடிச்சுட்டோம்னு நான் நெனைக்கிறேன். இப்பயே ரொம்ப கிரிஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பாப்ப. ஆமா இப்பயே நம்ப பேசுறதே கிரிஞ்சா தான் இருக்கு. இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்கள விட ஒண்ணும் கிரிஞ்சு பண்ணிற மாட்டோம்ன்னு நினைக்கிறேன் பாப்ப. அவங்கள விட நம்ம என்ன நெறைய கட் போட்டு நம்ம என்ன மேக்கப் பண்ணியா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையே! ஆமா. நெறைய கட் பண்ணி அழகா கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்னு சொல்லியே, அழகாவே இல்லையே! அப்படி இருக்கு. சரி விடு இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். பிஆர் டீம் சொன்னதுக்கே நம்மள வந்து கீழ இருந்து கழுவி ஊத்துவாங்க. அது நம்ம அடுத்த இதுல பாத்துக்குவோம். பார்த்துப்போம் பாப்பா. அப்ப முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். முக்கியமா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்ப நம்ம பேசுனதெல்லாம் நெறைய பேர் மனசுல இது இருக்கும்னு நம்புறேன். நீ நம்புறியா? ஆமா. யோசிக்க வைக்கும். யோசிங்க. யோசிச்சோன்னா உங்களுக்கும் சில விஷயம் புடிக்கும். புரியும். பிடிக்கும்னு சிலவ சொல்ட்டேன். புரியும். அப்ப உங்களுக்கும் ஏதாவது தெரிய வரும் அதுலருந்து. நல்ல விஷயம் தான். ஆமா. எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அத எடுத்துக்கங்க. பிடிக்காதது கண்டிப்பா தூக்கி போட்டுருங்க. ஆமா. இப்ப நம்ம கடைசியா வந்து நம்ம சேனல ப்ரமோட் பண்ற மாரி ஒரு நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமா பாப்பா? சொல்லு. வெல்கம் டூ பிபிஎஃப்.
வெல்கம் டு மனசாட்சி. பிபிஎஃப் மனசாட்சின்னு சொல்றோமா? ஏன்னா ஆமா. மனசாட்சியில உள்ளது தான் நம்ம இப்ப பேசியிருக்கோம்னு நம்ம நம்புறோம். ம். ஸோ இது வெல்கம் பண்ணிக்கங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கங்க. ஆமா. புடிச்சிருந்துச்சுன்னா பாருங்க. பிடிக்கலனாலும் பாக்காதீங்க. அதனால பிரச்சனையே இல்ல. பிடிச்சவங்க கண்டிப்பா பாக்க தான் செய்வாங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் பேர் இருக்கிறப்ப நம்மளுக்கும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நம்ம மைண்ட் செட்க்கு ஏத்த மாரி தானே பாப்ப. சரி அப்ப முடிச்சுக்கலாமா இப்ப? முடிச்சுக்கலாம்.